ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் ஒரு சூப்பரான வீடியோ தாங்க. ஆமாங்க, 2 டேஸ் பேக் நான் எல்கேஎஸ் அண்ணா நகரில் உள்ள எல்கேஎஸில் கிராமுக்கு 1000 ரூபாய் தள்ளுபடி அப்படின்னு போட்டிருக்காங்க. கோல்டு காயினுக்கு இது அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேங்க. ஆக்சுவலாக இந்த ஆஃபரே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு 4-5 பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது மூலமாக தான் எனக்கே இந்த ஆஃபர் தெரிய வந்தது. சண்டே போய் அவங்களுடைய கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது, கோல்டு காயினுக்கு ஆஃபர் இருக்குதுன்னு சொன்னாங்களே, அது இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு வெரிஃபிகேஷன். அப்படியே நம்மளும் தாலி சரடு மாற்றணும் அப்படின்னு நான் திங்க் பண்ணிகிட்ருக்கேங்க. ஸோ அதனால் கலெக்ஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்னு தான் கடைக்கே போயிருந்தேன் நான். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய கொட்டி கிடக்குங்க. ஸோ அது போக இப்போயும் என்னென்ன ஆஃபர் ஒர்த்து, எந்தெந்த கடையில் என்ன ஆஃபர்ஸ் போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய வீடியோஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி அந்த ஷார்ட்ஸ்லேயே நான் சொல்லியிருந்தேன், இது கோல்டு காயினுக்கு அப்ளிகபிள் அப்படின்னு சொன்னதை நான் கடையிலே கால் பண்ணி கேட்டப்போ, ஆமாம் மேடம், கோல்டு காயினுக்கும் பெர் கிராமுக்கு 1000 ரூபாய் தள்ளுபடி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கோல்டு காயின் பிலோ 4 கிராம்ஸ்க்கு பிலோ வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 4% வேஸ்டேஜ் போடுறாங்க. 1 கிராம் காயின், 2 கிராம் காயின்க்கெலாம் 4% வேஸ்டேஜ் போடுறாங்க. 4 கிராம் அண்ட் அபவ் 4 கிராம், 8 கிராம்ஸ், 4 கிராம்ஸ் அதெல்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா 3% வேஸ்டேஜ் போடுறாங்க. ஸோ காயினாக நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா இது நிஜமாகவே ஒரு சூப்பரான ஆஃபர் தாங்க. இந்த ஆஃபர் அக்டோபர் 8லேருந்து அக்டோபர் 22 வரையும் இந்த ஆஃபர் இருக்குங்க. எல்கேஎஸ் அண்ணா நகர் ஷோரூமில் மட்டும்தான் அவைலபிளுங்க. வேறு தாம்பரம் பிரான்ச்லேயோ டி நகர் பிரான்ச்லேயோ இது அப்ளிகபிள் கிடையாது. காயின் அவைலபிலிட்டி இப்போ இல்லைங்க. நான் சண்டே போயிருந்தப்பே அவைலபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் ஆர்டர் எடுத்துக்கிறாங்க. ஆனால் ஒரு ஆதார் கார்டுக்கு 1 பவுன் காயின் தான், அதுக்கு மேலே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்குது. ஒரு 1 to 1.5 ஹவர்ஸ் வெயிட் பண்ணி நம்ம பேமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா பில்லிங் பண்ணிடுறாங்க. அன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு பில்லிங் பண்ணி ஒரு 7 டேஸ் கழித்து அவங்க டேட் கொடுக்குறாங்க. அன்றைக்கி வந்தீங்கன்னா காயின் வந்துடும், ரீஸ்டாக் பண்ணிடுவோம், அன்றைக்கி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பில் பண்ணி கொடுத்துட்றாங்க உங்களுக்கு. பட் நீங்கள் யாராவது காயின் வாங்கணும் அப்படின்னு நினச்சி போகிறீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேங்க டிஸ்கிரிப்ஷனில், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நான் உள்ளே போய் அவங்க கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது, அதுக்கு வேஸ்டேஜ் என்ன போட்டிருக்காங்க, இந்த ஆஃபர் ஒர்த்தாக இருக்குமா அப்படின்னு சொல்லி தாங்க நான் செக் பண்ண போயிருந்தேன். மெயினாக தாலி சரடு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு யோசிச்சுக்கிட்டே இருக்கேங்க. ஸோ அதை தான் பார்க்குறதுக்காக போயிருந்தேன். ஸோ நிறைய பேர் கலெக்ஷன் பார்த்து வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கள்ட்ட ஒரு சில பேர்கிட்ட ஒப்பீனியன் கேட்டப்போ என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி ஸ்டட்டு, ரிங்கு, இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லா இடத்துலையுமே அபோவ் 12, 14, 16 அந்த மாதிரி தான் வேஸ்டேஜ் போடுறாங்க. ஸோ நமக்கு இங்கே ஒரு 1000 ருபீஸ் கிராமுக்கு ஆஃபருங்கிறப்ப ஓகே, இந்த ஆஃபரில் நம்ம எடுக்கிறப்ப நமக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ இது ஒரு காஸ்டிங் ரிங் வாங்கியிருந்தாங்கங்க, அதுக்கான பில் தான் இது. ஸோ அந்த ரிங்கோட வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 2 கிராம்ஸ்க்கு ஒரு 10 மில்லிகிராம்ஸ் கம்மியாக இருந்ததுங்க. இதுக்கு ஒரு 15% வேஸ்டேஜ் போட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் அமௌண்ட்டாக எவ்வளோ வந்ததுன்னா ஒரு 26,312 ரூபா வந்திருக்கு அவங்களுக்கு. ஸோ அன்னைக்கு ஆஃபர் என்ன அப்படின்னா பெர் கிராமுக்கு 1000 ருபீஸ். அவங்க வாங்கினது கிட்டத்தட்ட 1 கிராம் 990 மில்லிகிராமுக்கு 1990 ருபீஸ் டிஸ்கவுண்ட் பண்ணிடுறாங்க. பண்ணிவிட்டு வர்ற அமௌண்ட்டுக்கு தான் அவங்க ஜிஎஸ்டி போட்டிருந்தாங்க. ஸோ இது ஓகே, நமக்கு எப்போயுமே நிறைய கடையில் ஆஃபர் கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு ஜிஎஸ்டிலாம் போட்டு லாஸ்ட்டில் என்ன ஆஃபர் கொடுத்தாங்களோ அதை மைனஸ் பண்ணுவாங்க ஒரு சில கடைகளில். ஸோ அப்படி பார்க்கும்போதுல ஜிஎஸ்டிக்கு முன்னாடியே ஆஃபர் கொடுத்துருக்கதை மைனஸ் பண்ணிக்கிறாங்க. நான் ஜிமிக்கி கீழே தொங்குறது மட்டும், ஹேங்கிங் மட்டும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஏன்னா இப்போ ரீசெண்டாக பீமாவில் ஒயிட் ஸ்டட் வாங்கியிருந்தேன், ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சது. ஸோ கீழே இந்த மாதிரி ஹேங்கிங் அதுக்கு போட்டால் பேர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த 2 மாடல் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ 8 கிராம்ஸில் ரெண்டுமே அரௌண்ட் 8 கிராம்ஸ் இருந்தது. பட் வேஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 15% வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஜிமிக்கி நான் ஃபஸ்ட்டு காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த நீளமாக தொங்குற ஜிமிக்கி ஸோ ஒரு 1,04,615 ருபீஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு 8 கிராம் கிட்டே இருந்தது அது. ஸோ ஒரு 8,000 சம்திங் ருபீஸ் மைனஸ் பண்ணாங்க. மைனஸ் பண்ணிவிட்டு எனக்கு கிட்டத்தட்ட 96,705 அப்படின்னு சொல்லி அந்த பில் கொடுத்துருந்தாங்க அவங்க. ஓகே, ஏன்னா வெளியே எங்கே போனாலும் இந்த மாதிரி ஜிமிக்கி, ஸ்டட்டு எது பார்த்தாலுமே 12 to 15% அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான், எல்லா கடை மாதிரி தான் வேஸ்டேஜ் இருக்குது.
பட் அந்த 1000 ருபீஸ் அப்படிங்கிறது வந்து என்ன வரும் அப்படின்னா ஒரு 8% வேஸ்டேஜ் வந்து கம்மியாகிற மாதிரி இருக்குங்க. ஏன்னா 1% வேஸ்டேஜுங்கிறது வந்து ஒரு கிராமுக்கு வந்து 115 ரூபா. 1000 டிவைடட் பை 115 அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 8.69, கிட்டத்தட்ட 8.5% வந்து உங்கள் வேஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து பெனிஃபிட் ஆகிற மாதிரி தான் கணக்கு. ஸோ நிறைய செயின் கலெக்ஷன், பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸு, அதே மாதிரி ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் பட் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும்தான் ஜஸ்ட் ஒரு விசிட் பண்ணிவிட்டு வந்திருந்தேங்க. ஸோ எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் ஓவராலும் வந்து நம்ம கேட்குறதுக்கு வந்து பொறுமையாக ரொம்ப சூப்பராக வந்து நமக்கு கோஆப்ரேட்டிவாக சொல்ல தான் செஞ்சாங்க. பட் எனக்கு தாலி சரடு வந்து கொஞ்சம் வேஸ்டேஜ் கூட இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணேங்க. ஸோ நான் வந்து பால் டைப் முகப்பு வச்ச தாலி சரடு தாங்க பார்த்துருந்தேன். அது எல்லாமே பார்த்திங்கன்னா தாலி சரடு முகப்பு வச்சதுனாமே 14% வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்க உங்களுக்கு. ஸோ நான் வந்து இது வந்து 2-3 கடைகளில் கம்பேரிட்டிவாக பார்க்கும்போதில் அரௌண்ட் 8-9 அந்த மாதிரி வந்தது. ஜாஸ் ஆலுக்காஸில் கூட வந்து 50% வேஸ்டேஜ் உள்ள வந்து 50% ஆஃபர் போட்டிருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து ஃப்ரெண்டு வந்து பார்த்துருந்தப்ப அவங்களும் எனக்கு ஃபோட்டோஸ் அனுப்பியிருந்தாங்க. அவங்க சொன்னாங்க அங்கே வந்து ஓவராலாக வேஸ்டேஜ்லாம் போக ஒரு 7.5 வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இவங்களும் இப்போ 14 நினச்சிக்கோங்களேன். அந்த 1000 ருபீஸ் வந்து நம்ம வேஸ்டேஜில் கழிக்கிறோம் அப்படின்னோம்னா நமக்கு வந்து ஒரு 6%, 6.5% விழும் உங்களுக்கு. ஸோ நான் வந்து சண்டே போயிருந்தேன். ஸோ கலெக்ஷன்ஸ் ஓரளவுக்கு இருக்க தாங்க செஞ்சுருந்தது. இந்த சரடு எல்லாமே தாலி சரடு எல்லாத்துக்குமே 14% வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, ஓல்டு கோல்டு கொண்டாந்து கொடுத்தீங்க அப்படின்னா அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு 11,500 ரூபாங்க. அந்த ரேட்டுக்கு உங்கள் ஓல்டு கோல்டு வந்து 22 கேரட் அப்படின்னா அப்படியே நாங்கள் எடுத்துக்கிடுவோம். டஸ்ட்டு மட்டும் கிளியர் பண்ணிவிட்டு அப்படியே உருக்கி விட்டு 22 கேரட் அப்படின்னா அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கே நாங்கள் எடுத்துக்குவோம். ஆனால் எங்களோட கோல்டுக்கு 1000 ருபீஸ் நாங்கள் கம்மியாக தான் கொடுப்போம் அப்படின்னாங்க. ஸோ யாராவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதை ஆஃபரை யூஸ் பண்ணிக்கலாங்க. ஏன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போதில் நமக்கு வந்து அன்னைக்கு மார்க்கெட் ரேட் கிடைக்கிது. பட் புதுசாக வாங்குகிற தங்கத்துக்கு ஒரு 1000 ரூபாய் கம்மியாக கிடைக்கிது உங்களுக்கு. ஸோ நீங்கள் இவங்ககிட்ட என்ன நகை பார்க்குறீங்களோ அதுக்கு வந்து ஒரு 8.5% லெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுதான் உங்களுடைய கரெக்ட் ஆக்சுவல் வேஸ்டேஜ். அதாவது நமக்கு அந்த டிஸ்கவுண்ட் போக வருதில்ல, அதுதான் உங்களோட கரெக்ட் ஆக்சுவல் வேஸ்டேஜாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஆன்டிக்லாம் வந்து 24% வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்கங்க. பாம்பே டைப்பு, கொல்கத்தா டைப்பு, டர்க்கி டிசைன் இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா 16, 18 அந்த மாதிரி வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்க அவங்க. மெயினாக வந்து எனக்கு கேரளா டைப் ஹாரம் அதுக்கு வந்து 14% போட்டிருந்தாங்கங்க. ஸோ நீங்கள் ஆஃபர் போக எடுக்கிறப்போ அது ஒரு 6% அப்படிங்கிற வேஸ்டேஜில் விழும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்களா உங்களுக்கு, இது வந்து ஒரு 4.5 சவரன் தாங்க, சூப்பராக இருந்தது. ஸோ இந்த டர்க்கி டிசைன் ஹாரம்க்கெலாம் வந்து 18% வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இந்த கோல்டுக்கு ஆஃபர் போட்ட மாதிரி டைமண்டுக்கு போட்டிருந்தாங்கங்க. 25% வந்து டைமண்ட் பர் கேரட் ரேட்லேருந்து டிஸ்கவுண்ட் இருக்குது. வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் டைமண்டுக்கு. பிளாட்டினத்துக்கு 25% பிளாட்டினத்துக்கும் டிஸ்கவுண்ட் இருக்குது. சில்வர் ஜுவல்லரி எடுக்கிறீங்கன்னா 15% ஃப்ளாட் டிஸ்கவுண்ட் இருக்குது. அது மாதிரி சில்வர் ஆர்டிகல்ஸ் எடுக்கிறப்ப மேக்கிங் சார்ஜில் 50% ஆஃபர் இருக்குது. அது மாதிரி கோல்ட்ஸ்லாம் எடுக்கிறீங்கன்னா நோ வேஸ்டேஜ் உங்களுக்கு. ஸோ இதே மாதிரி இவங்கக்கிட்ட வந்து ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து இது வந்து கோல்டாகவும் ஓல்டு கோல்டு கொடுத்து நம்ம ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு 22 கேரட்டாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் கொடுக்குற கோல்டு வந்து 22 கேரட்னால் அப்படியே எடுத்துக்குவாங்க. இல்லை 20 கேரட் 18 கேரட்னா 22 கேரட் கன்வெர்ட் பண்ணி அதை வர வச்சுக்கிடுவாங்க. இல்லை நான் வந்து அமௌண்ட்டாக கட்டுறீங்கன்னா மினிமம் 25,000 கட்டணும் உங்களுக்கு. மேக்ஸிமம் எவ்வளோ நாளும் கட்டலாம். ஆனால் மேக்ஸிமம் 2 lakhsக்கு மேலே போகிறப்ப பேன் கார்டு கொடுக்க வேண்டியது இருக்குங்க உங்களுக்கு. ஸோ இது ஒரு 11 month ஸ்கீம் தான் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் யாருக்காவது தேவை அப்படின்னா ஜஸ்ட் அப்படியே நான் காமிச்சிட்டே வரேன், நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 25,000 இருக்குது, நம்ம வந்து இப்போதைக்கு எடுக்கிற மாதிரி இல்லை, ஒரு சின்ன ஜுவல் பார்த்துருக்கோம், வேஸ்டேஜ் இல்லாமல் எடுக்கணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் கண்டிப்பாக ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் இன்றைக்கி பண்ணிக்கலாம். நான் காமிச்ச அந்த மோதிரம்லாம் பார்த்திங்களா 25,000 வந்தது. பட் என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒன் டைம் பிளானை விட அப்பப்போக்கு கிடைக்கிற ஆஃபரில் போட்டு எடுக்கிறதே பெஸ்ட்டுன்னு எனக்கு தோணுங்க. ஸோ இந்த 11 month ஸ்கீம்லேயும் வந்து நீங்கள் 6th month 7th month போய் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு சில பெனிஃபிட் இருக்குங்க. பிஃபோர் 5th monthக்கு முன்னாடியே இல்லை எனக்கு அவசரமாக தேவை இப்போ நகை தான் வேணும் அப்படின்னு நினச்சா எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ கிராம்ஸ் கொடுத்தாங்களோ அந்த கிராம்ஸ்க்கான நகை அதுக்கான வேஸ்டேஜ் கொடுத்து நீங்கள் வாங்கிக்கணுங்க. இல்லை 5th month கம்ப்ளீட் ஆகி 6th monthல போகிறீங்க 7th monthல போகிறீங்க அப்படின்னா
6th மந்த்னா 40% வரையும் வேஸ்டேஜில் டிஸ்கவுண்ட் கிடைக்குங்க. 7th மந்த்னா 50%, 8th மந்த்னா 60%, 9th மந்த்னா 70, 10th மந்த்னா 80%, 11th மந்த்னா 100%. நீங்கள் வந்து அப் டு 18% வரையும் உள்ள நகை வந்து எதுனாலும் நம்ம வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு மேலே உள்ளது அப்படின்னா 24% வரையும் வேஸ்டேஜ் உள்ள நகை வச்சுருந்தாங்கங்க. ஸோ சப்போஸ் 24% உள்ள நகையெல்லாம் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா 6% வந்து நீங்கள் தான் பே பண்ண வேண்டியது இருக்கும். ஸ்டோன் சார்ஜஸ் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வேறு ப்ரிசியஸ் ஸ்டோன் அதெல்லாம் இருந்தால் அதெல்லாம் நம்ம தான் பேர் பண்ணிக்கணும், அந்த சார்ஜஸ் எல்லாமே. இது போக 3% ஜிஎஸ்டி வந்து அப்ளிகபிள் ஆகுங்க. ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த ஆஃபர் வந்து நீங்கள் சின்ன சின்ன பொருள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான ஆஃபர் தாங்க. ஒரு சின்னதாக ஸ்டட் எடுக்கணும், ஒரு ரிங் எடுக்கணும், அப்படி இல்லை ஒரு சின்ன ப்ரேஸ்லெட் வந்து பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பவுனுக்குள்ளே உள்ள ஒரு நகை வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி அந்த சின்ன நகைக்கு வந்து எல்லா கடைகள்லையுமே வேஸ்டேஜ் வந்து நாமினலாக பார்த்தீங்க அப்படின்னா 12லேருந்து 18% வரையும் வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ இந்த ஆஃபரில் எடுக்கிறப்ப சாலிடாக உங்களுக்கு ஒரு 8.5% வேஸ்டேஜ் வந்து சேவ் ஆகிறனால கண்டிப்பாக இது வந்து ஒரு ஒர்த்தான ஆஃபர் தாங்க. ஸோ இந்த ஆஃபர் யூஸ் பண்ணி நீங்கள் காயினில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இது ஒரு சூப்பர் ஆஃபர் தாங்க. நீங்கள் மேக்ஸிமம் வந்து 3% ஜிஎஸ்டி ப்ளஸ் 3% வேஸ்டேஜ் கொடுத்தாலுமே சாலிடாக 6% போக மீதி 4% வந்து உங்களுக்கு லாபமாக தான் இருக்குங்க. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ண மறக்காதீங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். டைப் பண்ண மறக்காதீங்க. இந்த ஆஃபர் ஒரு பெஸ்ட் ஆஃபராக இல்லையா அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயங்க, இவங்ககிட்ட வந்து ஆன்லைனில் வந்து புக் பண்ண முடியாது. கண்டிப்பாக நீங்கள் கடைக்கு நேரில் வந்து தான் காயின்னாலும் சரி எதுனாலுமே நீங்கள் புக் பண்ண முடியும். ஸோ ஆன்லைனில் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி யாரும் கமெண்ட் செக்ஷனில் கேட்காதீங்க. ஸோ இந்த ஆஃபர் பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது தெரியப்படுத்தணும்னு நினச்சா நம்ம வீடியோவை மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கங்க. ஸோ கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே தாங்க இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.